தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறோம்னாக்கி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போறோம். எனக்கு நாளைக்கு காலையிலே நாங்கள் சிங்கப்பூரை விட்டு சான் பிரான்சிஸ்கோக்கு புறப்படுறோம். அதனால கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி, அதாவது ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா. நாங்கள் இந்தியாவில் ஏன் ஷாப்பிங் பண்ணலைனாக்கி ஒரு 10 நாள் கேப் இருந்து, அதனால மில்க் ப்ராடக்ட் அது மாதிரி வாங்கியிருந்தாக்கி அது வந்து இதாயிரும், ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பண்ணால. அதனால ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கோம். போகிற பாதையில் வந்து நிறையா டபுள் டெக்கர், அதாவது இந்த 2 மாடி பஸ் ஓடிட்டு இருக்கு. எனக்கு கடைசியாக வந்து நான் பாம்பேல அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் பாம்பேல பஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சில இடங்களில் எலக்ட்ரிக்காக மாற்றிருக்காங்க அப்படின்னு தெரியுது. எனக்கு தெரியல என்ன நடக்குன்னு. சிங்கப்பூர்லாம் லாபகரமாக ஓடும்போது பாம்பேல மட்டும் அது யார் லாஸில் ஓடுது அப்படிங்கிறது எனக்கு புரியல. எனிவே நம்ம அங்கே அதுக்குள்ள பண்ணலாம். இப்போ நாங்கள் பேசிக்கலாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து போகிறது வந்து லிட்டில் இந்தியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி லிட்டில் இந்தியாவுக்கு போகிறது வரை நீங்கள் பாருங்க, அங்கே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கும் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் பேசிக்கிட்டே, ஆக்சுவலாக நான் கேட்டு சொல்லி எந்த இடம் இந்த ரோடுனா கேட்டிருக்கணும். நாங்கள் வந்து அதாவது வண்டியை ஓட்டுறது வந்து அக்கா பையன், அதனால குடும்ப கதை பேசிட்டே இருந்ததுனால எந்த அளவு போகிறோம் அப்படின்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. அது மாதிரி கிராஸ் பண்ணும்போதே தெரியும் நம்ம இந்தியா வந்துட்டோம் அப்படின்னு. எனக்கு நம்ம அதாவது ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்ம மாற மாட்டோம். எல்லாமே லிட்டில் இந்தியாவோடது தான். நம்ம ஜெனரலாக வந்து யூஸ்வலாக நம்ம வந்து வரவங்க வந்து இந்த சாரங் ரோடா அந்த ரோட்டில் தான் அதிகமாக நம்ம வந்து பார்ப்பாங்க. அந்த முஸ்தபா கடை, அந்த அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த ரோடுக்கு போயிருக்கோம், அந்த மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அந்த ரோட்ல அதிகமாக வந்து இந்த லிட்டில் இந்தியா பார்ப்பாங்க. நான் நிறைய தடவை சிங்கப்பூருக்கு வந்திருக்கேன். அதாவது டிரான்சிட் எப்போமெல்லாம் வந்து சிங்கப்பூர் வழியா வந்தேன்னா அப்போமெல்லாம், அதாவது அமெரிக்கா போகும்போது சிங்கப்பூர் வழியா இருந்தால் அப்போலாம் நான் வந்து அங்கே போயிட்டு தான் வருவேன். ஆனால் இந்த இடத்துல நான் பார்த்தது இல்லை. இந்த லிட்டில் இந்தியாவுடைய அடுத்த பக்கத்தெல்லாம் பார்த்தது இல்லை. இப்போ நாங்கள் யாருக்கோ பார்க்கிங் இதுக்குள்ள போகிறோம், பெய்ட் பார்க்கிங். இது இங்கே ஒரு என்னன்னாக்கி எல்லா பார்க்கிங்லேயும் அவங்க வந்து சென்சார் வச்சுருக்காங்க. அதனால எவ்வளவு பார்க்கிங் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு லேன்லையும் எத்தனை பார்க்கிங் இருக்கு அப்படிங்கிறாங்க. 1, 2 அப்படின்னா ட்ரை பண்றது பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஜெனரலா அந்த அது ஊனமுற்ற இருக்கா அந்த மாதிரி இந்த டிசேபிள் பார்க்கிங் அவங்க 1, 2 இருக்கும். அதனால அதை ட்ரை பண்ணாம 2க்கு மேல இருந்தால் அந்த இடத்துல ட்ரை பண்ண கிடையாது. ஒரு பார்க்கிங் கிடைச்சிட்டு எங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா, சிங்கப்பூர்ல எல்லாருமே பேக்காக தான் பார்க்கிங் பண்றாங்க. ஓகே, நாங்கள் கிட்ட ஒரு கடைக்கு வந்துட்டோம். நம்ம இந்தியன் ஸ்வீட் வாங்குறதுக்காக பேசிக்கலாம் ஸ்வீட்லாம் வாங்கினோம். நல்லா இருந்து, ஃப்ரெஷ்ஷாக இருந்து. இது வந்து அடையார் ஆனந்த பவனுடைய சிங்கப்பூர் பிரான்ச். கொஞ்சம் மில்க் ஸ்வீட்ஸு அது இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பேக் பண்ணலாம். முறுக்கு
அது முடிஞ்சு அப்புறம் நாங்கள் சின்ன அதாவது யூஸ்வலாக நான் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வந்து உள்ள இந்த ஷார்ட் கிளாஸ், அதாவது ஷார்ட் கிளாஸ் சின்னதாக அந்த என்னது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற சின்ன கிளாஸ் இருக்குல்ல, அது அந்த ஊர் ஜெனரலாக வந்து எங்கேயுமே அது வந்து ஒரு இந்த ஊர் பேர் போட்டு அது கிடைக்கும். சரி அது ஏதாவது சிங்கப்பூருக்கு வந்து நான் வாட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிறதுக்காக தேடி போனோம். நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து அந்த கண்ணாடி பில்டிங் வந்து இந்திய கலாச்சார மையம் அப்படிங்கிற மாதிரி, அது தமிழ் கலாச்சார மையம், இந்திய கலாச்சார மையம் அப்படின்னு ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. இந்தியன்ஸ் இது பண்ணது. அங்கே இந்தியன் எனக்கு தமிழ் தான். ஸோ அந்த பில்டிங் அழகாக பார்க்க அழகாக பில்டிங் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்கெல்லாம் வந்ததே கிடையாது. இது வந்து அந்த 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 ரோடோட பின்பக்கம்னு நினைக்கிறேன். சரங்குன் அந்த ரோடோட பின்பக்கமாக இருக்கும். நிறைய பெரிய ஷாப்பிங்லாம் இருந்தது. நிறைய வித்தியாசமான பொருட்களோட ஷாப்பிங் எல்லாமே இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சரி அதாவது கடையை பாருங்கள். மற்றபடி இங்கே சொல்கிறது ஒன்றும் இல்லை. கடையில் எங்களுக்கு அந்த கிளாஸ் கிடைக்கவே இல்லை. நாங்கள் தப்பான ஏரியாவில் தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன். 1-2 கடையில் போய் தேடணும். அவங்க அங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்படின்னாங்க. கடைசியில் எங்கேயுமே அது கிடைக்கல. மற்றபடி இந்தியாவில் ஒன்றும் இல்லை. பாருங்கள் அந்த இந்த கடைகளையெல்லாம் பார்க்கலாம். மற்றபடி சொல்கிறதுக்கு பெரிய அளவில் அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் போடுங்க. மற்றபடி அவ்வளோதான். Gracias.